நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WCC3யோட ரீசெண்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ WCC3 வந்து பார்த்தீங்கன்னா NPL 2025 அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPL 2025 கொடுத்துருவாங்க. சார் 2020 மாற்றி சொல்லிட்டு போல. ஸோ NPL 2025 கொடுத்துருவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் டூ நியூ ஸ்டேடியம்ஸ் NPL 2025. NPL ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் சாம்பியன்ஸ் ஜெர்சி, அதாவது இந்தியன் டீமோட சாம்பியன்ஸ் ஜாஃபை ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக அந்த ஜெர்சி வந்துட்டு புதுசாக அப்புறம் ஹோலி ஜெர்சி அண்ட் மைனர் பக் ஃபிக்சஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இத்தனை வருஷத்துல இந்த மைனர் பக் ஃபிக்சஸ்க்கான பெர்ஃபெக்டான ரீசன் என்ன அப்படின்றது, அதாவது பெர்ஃபெக்டான ரீசனா அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு வந்து புரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா வந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா எந்த அப்டேட் எடுத்து பார்த்தாலும் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய ஒரே ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு கேம் போயிட்டு இருக்கும்போது, பட் அதுக்கு அவங்களோட, அதாவது நம்ம WCC சைட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த ஆட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ஸ்டில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்க ஓப்பனாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, வி கான்ட் ஃபால் ஃப்ரம் தியர் சைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ NPL 2025 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் NPL 2025க்கும் NPL 2024க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் வந்துட்டு நான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்க்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ன மாற்றங்கள் நீங்கள் வந்துட்டு NPL 2024க்கும் NPL 2025க்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. WCC3ல NPL 2024க்கு NPL 2025க்கு நான் பார்த்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான டிஃபரன்ஸ் பார்த்துருக்க முடியாது. ஸோ எல்லா வருஷன்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. சின்ன சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPLோடைய அந்த ஆக்ஷன் நடக்கக்கூடிய இது இருக்கும், அந்த ஒரு ஏரியா இருக்கும்ல, ஆக்ஷன் அரீனா இருக்கும்ல, அதோட கலரை கொஞ்சம் வந்துட்டு மாற்றிடுறாங்க. ஸோ அது எப்படி சொல்லணும்னா, ஒரு மெஜெண்டா கலருக்கு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷனரியே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மென் ஆக்ஷனர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த வருஷம் ரியல் IPLமே வந்துட்டு விமன் ஆக்ஷனர் ஆகியவங்க தான் வந்துட்டு பண்ணதுனால இந்த வாட்டி நம்ம கேம்லையுமே வந்துட்டு விமன் ஆக்ஷனரை வந்துட்டு இறக்கி விட்டுருங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம கேம் வந்துட்டு பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் ஓல்டு கேமாக தான் இருக்குது. மேபி நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஆக்ஷன்லாம் வந்துட்டு மேபி பை பண்ணனா, ப்ளே பண்ணி பார்த்தேன்னா அதில் ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை தாண்டி நான் பார்த்தது என்னன்னா, சேம் ஓல்டு மெக்கானிசம் தாங்க. அதாவது எப்படின்னா வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு 5 கோடி 6 கோடி இந்த ரேஞ்சு தான் வந்துட்டு சேல் ஆகிற மாதிரி தான் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர் பூல் எதுவுமே வந்துட்டு பெருசாக அப்டேட் ஆன மாதிரி தெரியலங்க. ஏன்னா ஷிக்கர் தவான்லாம் வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டார், IPL விட்டு ரிட்டையரே ஆயிட்டார். பட் ஸ்டில் ஹி இஸ் தேர் இந்த மார்க்யூ லிஸ்ட் ஆஃப் NPL 2025. ஸோ பிளேயர் ஸ்குவாட் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் லிட்ரலி சம் சேம் ஓல்டு டெக்னிக்கை வந்துட்டு நம்ம WCC3 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. ஸோ அதை தாண்டி பெருசாக NPL என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றது தெரியல. பட் நான் என்னுடைய கெஸ் படி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுனே, அதே ஓல்டு கேம் பிளே தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறதுக்காக வந்துட்டு வாங்கி பார்க்கலாம். அட்லீஸ்ட் அது ஒரு வீக்லி பாஸ் போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்து சொல்கிறேன். அதில் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட் டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஒரு மேட்சோட கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக விஷயம் என்னன்னா, கேமில் வந்துட்டு 2 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருந்துச்சுங்க. அந்த 2 hours மோடு எப்போ 3 hour மேட்சாக மாற்றினாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்னடா பண்ணீங்க, எப்படா இது மாற்றினீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமில் வந்துட்டு புதுசாக 2 ஜெர்சி ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஜெர்சி நான் ஒன்று வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெர்சி. ஸோ டீம் இந்தியா வந்துட்டு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணப்போ என்ன ஜெர்சி யூஸ் பண்ணாங்களோ அந்த ஜெர்சி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஹோலிக்காக வந்துட்டு ஸ்பெஷல் ஜெர்சி கொடுத்துருவாங்க. ஸோ ஹோலியோட ஸ்பெஷல் ஜெர்சி வந்துட்டு நான் முக்காசி ஹைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச என்னுடைய ஃபேஸை வந்துட்டு நான் அப்படியே இந்த பக்கம் தள்ளி ட்ரை பண்ணுற ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஹோல் ஜெர்சியை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் இந்த மூஞ்சோட இந்த மூஞ்சி நீந்து விட்டது அப்படின்ற மாதிரி வச்சுப்போமா. ஓகே, இப்படி வச்சுப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ ஹோலி ஜெர்சி பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோலியோட ஜெர்சி. ஸோ இது வந்து T20 வேர்ல்டு கப் 2024 ஜெயிச்சப்போ அந்த சாம்பியன் ஜெர்சின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஒன்று கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஜெர்சி வந்துட்டு அரௌண்ட் 29 rupees நினைக்கிறேன். நீங்கள் 29 rupees இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சாம்பியன் ஜெர்சியை வாங்கிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ரியல் பாயிண்ட் எவ்வளோ சொன்னாங்க, ஐயோ ஹைட் பண்ணணும். ஸோ எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா ரியல் ஜெர்சி வந்துட்டு 299. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃபரில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் ஹோலி ஜெர்சி அதே மாதிரி தான். ஹோலி ஜெர்சி நீங்கள் வந்துட்டு 49 rupees கொடுத்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதை பை பண்ணுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். சரி ஓகே, வாங்க எடுத்து போட்டிக்குள்ள போகலாம் அப்படின்னு பற்றி பார்த்தோம்னா இதில் வந்துட்டு எதுவுமே புது ஸ்டேடியம்ஸ் கிடையாதுங்க. சேம் ஓல்டு ஸ்டேடியம்ஸ் தான். அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அங்கங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு 2-3 ஸ்டேடியம்க்கு வந்துட்டு பேரை மட்டும் நியூ அப்படின்னு வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. பட் NPL 2025 வந்துட்டு நியூ ஸ்டேடியம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ NPL 2025 இருக்கக்கூடிய நியூ ஸ்டேடியம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கெஸ் பண்ணுங்க. ஸோ என்னுடைய கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த நியூ புது ஸ்டேடியம் என்னவா இருக்கலாம். என்னுடைய கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஐ வுட் சே இட் வுட் பி ஒரு இந்த
ராஜஸ்தான் வந்துட்டு புதுசா ப்ளே பண்ணாங்க தெரியுமா, கவுஹாத்தி ஸ்டேடியம். ஸோ அந்த கவுஹாத்தி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு யாருன்னா நம்மளுடைய இவங்க பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய அந்த மொஹாலிக்கு அடுத்து ஒரு ஸ்டேடியம் அவங்க வந்துட்டு இது பண்ண மொஹாலியில் தான் அந்த இது முல்லான்பூர் ஸ்டேடியம். ஸோ இந்த 2 ஸ்டேடியம் வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. ஸோ அதை தாண்டி நான் வந்துட்டு பெருசாக எதுவும் பார்க்கல. அண்ட் இந்த கேமில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் பிளேயிங்கில் அவனை மாற்றணும், அதாவது குவிக் பிளேயில் போய் நீங்கள் பிளேயில் அவனை மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே போயிட்டு செட்டிங்ஸில் மாற்றி வச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன் கேமில் மாத்திர மாதிரி தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஸ்குவாட் இங்கே கொடுக்கலாம். பட் நம்ம இந்தியன் ஸ்குவாட் இல்லை நீங்கள் ப்ளே பண்ணுற ஸ்குவாடுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஸ்குவாட் கொடுக்க முடியாது. அது மட்டும் கொஞ்சம் அவங்க மாற்றினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வென் ஐ வில் பை NPL 2025, நான் NPL 2025 எப்போ வாங்குவேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒன்ஸ், அதாவது இது கொஞ்சம் ஆடெல்லாம் வரும், அதை வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் அடிக்கடி ஆட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் NPL 2025 எப்போ பை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, NPL 2025 ஐ வில் பை ஒன்லி வென், இப்போ நீங்கள் NPL 2025 பை பண்ணுறீங்க அப்படின்ற கேஸில் NPL நீங்கள் வந்துட்டு குவிக் பிளேல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ இஃப் யூ பை NPL 2025, அதாவது நீங்கள் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ப்ளே வித் குவிக் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பை NPL 2025. ஏன்னா இது வந்துட்டு எனக்காக கூட நான் சொல்ல, எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா NPL 2025 நம்ம பை இப்போ NPL அப்படின்னு ஒரு கேமோட பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாரி பாய்ஸ், கொஞ்சம் ஆட் வந்திருக்கும். ஐயோ இது வேற ஒன்று இருங்க பாய், சார் நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிட்டு, அதாவது NPL 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருக்கக்கூடிய 14 மேட்ச் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மேபி அவங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி குவிக் பிளேலே கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி வந்துட்டு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் அப்படி சொன்னால், நான் ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கேன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் NPL 2025 ப்ளே பண்ணேன்னா அதில் இருக்க ஷெடியூல் படி தான் போக முடியும். சப்போஸ் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் வந்துட்டு ரியல் ஷெடியூல்ஸே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த வருஷம் NPL உடைய ஷெடியூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஷெடியூல் தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ரியல் ஷெடியூலே வச்சு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நம்பி போக முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால, சப்போஸ் இப்போ இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நான் CSK எடுத்து ஆடுறேன்னு வச்சுக்கோங்க. CSK ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பைக்கு எதிராக இருக்கும், CSK செகண்ட் மேட்ச் வந்துட்டு RCBக்கு எதிராக இருக்கும். சப்போஸ் நான் இதே வேற டீம் காணும், இப்போ SRH மேட்ச் ஆகணும், இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு KKR vs RCB ஆகணும்னா அது நான் போய் அந்த ஹாட் ஈவெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணும். ஹாட் ஈவெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற கேஸ்ல நான் வந்துட்டு குவிக் பிளேல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னால் வந்துட்டு ப்ளே பண்ண முடியல. ஸோ அந்த ஆப்ஷன் கொண்டு வரலாம். அதாவது நீங்கள் NPL 2025 ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த NPL 2025 இருக்கக்கூடிய எல்லா டீம்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு குவிக் பிளேலையுமே ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்கன்னா வந்துட்டு ஐ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் பை திஸ் WCC3 NPL 2025 அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு NPL 2025 பை பண்ணுவீங்க. ஸோ அப்புறம் இந்த கேமில் வந்துட்டு எவ்வளோ ஆட்ஸ் இருக்கீங்க பாருங்க, பின்னாடி இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஆட் ஸ்க்ரீனாகவே வந்துட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுக்கான ரீசன் வந்துட்டு ஆட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். பட் அதுக்குன்னு கேமில் ஆட் இருக்கலாம். ஆட் ஃபுல்லாகவே வந்துட்டு கேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கருத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கேம் பிளே, ஸோ கிராஃபிக்ஸ் வந்துட்டு இட்ஸ் குட். ஓகே, பிங்கோ மிஷன் பவுல் 80 குவிக் பால்ஸ் இன் பவர் பிளேல வந்துட்டு 80 ஃபாஸ்ட் டெலிவரிஸ் போடணுமா. ஸோ அது கிடைக்குது அந்த பக்கம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு NPL வந்துட்டு ஏதோ ஸ்டேடியமுக்காக வந்துட்டு புதுசாக மிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ சிம்பிளி த சேம் ஓல்டு ஏமா தான் இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? ஸோ அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. NPL 25 நீங்கள் பை பண்ணுவீங்களா, பை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் NPL வந்துட்டு வேறு ஏதாவது நான் பார்க்காத அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நல்லது, டாடா பை பை, see you from CTT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye.